தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து விஜயனா. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி 22 அன்னைக்கு காலையில் இது நடக்க போகுதுன்னு சொன்ன மாதிரி அதே ஈவெண்ட்ஸ் தான் நடந்திருக்குது. பட் எதிர்பார்க்காத நிறைய ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கொடியில் இருக்கிற ஃப்ளவரை வந்து வாகை பூவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இன்டர்நெட்டில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் என்ன, அந்த விஷுவல்ஸ், அந்த பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 யானை வந்து மக்களை துன்புறுத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குதிரையில் விஜயனா வர மாதிரி காமிக்கிறாங்க. வந்த உடனே அந்த 2 யானையும் இன்னும் 2 யானை வந்து அடித்து நகர்த்திட்டு மக்களுக்காக வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வருது. ஸோ யார் அந்த 2 யானை அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் ஆஃப் எவ்ரிதிங் தட் ஹேப்பன் டுடே. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள், இப்போ நம்மளோட ரிசர்ச் டீம் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம முதல்ல நான் மட்டும் வீடியோ எடுத்து நானே பேசிகிட்டு இருப்பேன். இப்போ நம்ம வந்து ரிசர்ச் டீம்லாம் வச்சு ஜேர்னலிஸ்ட்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி என்னெல்லாமோ கிராக் பண்ணி கொண்டு வராங்க. இதில் வந்து அவருக்கு 4 வந்து ஃபேவரட் நம்பரு. அவர் வந்து நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆனது 4th டிசம்பர். அவரோட கார் வந்து இன்னைக்கு 111 இருந்துச்சு, அது ஒரு 4. இதுவுமே வந்து 22 கூட்டினா 4. அடுத்து செப்டம்பர் மாதம் 22 அதையும் கூட்டினா 4ன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எல்லா டேட்டாவையும் நான் உங்ககிட்ட தரேன். ஸோ ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ப்ராப்பரா தமிழ்நாட்டு அரசியல்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் உலகம் ஃபுல்லா எங்கெங்க இருக்காங்களோ, தமிழர்கள் இருக்காங்களோ, இன்னைக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருப்பாங்க. விஜயனா வந்து பார்ட்டியோட இந்த பாட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இது வந்திருக்குது, ஒரு ஃபிளாக் வந்திருக்குது. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அவங்க பேசினதுலேயே அவங்க அந்த பாட்டு இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன், நான் யார் பக்கம் இருப்பேன், யாரை எதிர்ப்பேன், அது எல்லாமே அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன சொல்ல வராங்க, யாரை அப்போஸ் பண்ணுறாங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே வந்து அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங், அவங்க பனையூரில் தான் வந்து அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 300 பீப்புள் தான் மொத்தமே வந்து அவங்களோட மக்கள் இயக்கம். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட பீப்புள் இருந்தாங்க. அது போக முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு 100 ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே வரணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணதாகவும், அதுக்கு அவங்க ஒழுங்காக பெர்மிஷன்ஸ் வந்து போலீஸ் கொடுக்காம இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு டீயை நம்ம கோட் பண்ணி லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன ஜென்ரலாக கொடி அனௌன்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பர்டிகுலர் ஈவென்ட் ஃபார் அ பார்ட்டி. கரெக்டா, ரொம்ப மேசிவா பண்ணுவாங்க. பட் இது வந்து பெர்மிஷன்ஸ் ஒழுங்காக கிடைக்காததுனால அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்நெட்ல பேசப்படுற அதிகமான விஷயம். ஸோ நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான அந்த கூட்டத்தை சேர்க்க முடியலை. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால, கூட்டம் வராமல் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. ஸோ அதை மீறி ஒரு சின்ன க்ரௌடை வச்சுட்டு ஆனால் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஃப்ளாகை வந்து அவங்க ஹாய்ஸ் பண்ணி முடிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 22 ஆகஸ்ட் அன்னைக்கு காலையில் அதை ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இதுதான் சொல்லியிருக்காங்க. இதை சொல்கிற இந்த 22 டே இருக்குல்ல, 22 ஆஃப் ஆகஸ்ட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான டே. இது வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி பேசல, ஹிஸ்ட்ரி பேசுகிறோம். 22 ஆகஸ்ட் 1639 தான் வந்து மதராசப்பட்டினம்ங்கிற ஒரு ஊரே பிறந்துச்சு. இன்னைக்கு மெட்ராஸ் டே. ஸோ கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸுங்கிற ஒரு ஊர் வந்ததே வந்து இந்த நாள் தான். மெட்ராஸ், இன்னைக்கு நம்ம மெட்ராஸ்னு சென்னை மாறி தமிழ்நாட்டோட தலைநகராக இருக்கிற ஊரே வந்து இந்த நாள் தான் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் அந்த கொடி ஏற்றிருக்காங்க. அண்ட் 22 ஜூலை, இதே 22 ஜூலை 1947 பார்த்தீங்கன்னா 22 இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து ஜூலை 1947 தான் வந்து இந்தியாவே அவங்களோட ஃபிளாகை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிளாக் சிக்னிஃபிகன்ஸ்னால கனெக்ட் பண்ணுறோம். இந்த வசூல் ராஜால வர மாதிரி 7ல் 2 எடுத்தால் என்ன வரும், 5 வரும், அந்த வந்துருச்சு பார்த்தீங்களாங்கிற மாதிரி தான். ஸோ இந்தியாவோட ஃபிளாக் அடாப்ட் பண்ணதும் ஒரு 22 ஜூலை 1947. இன்னைக்கு மெட்ராஸ் டே வேற ஸ்பெசிஃபிக்கா. அண்ட் இவங்க ஜெனரலாவே பாத்தீங்கன்னா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே 2 February தான் வந்துச்சு. அது 2024 இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வந்துச்சுல, அதுவுமே ஒரு 2 அப்போ தான் வந்துச்சு. அண்ட் இவங்களோட முதல் படம் வந்து 4th அன்னைக்கு வந்துச்சான், நாளைய தீர்ப்பு. ஸோ இதெல்லாமே வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அவங்க வந்து 4 தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த டேட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு இன்னைக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம டீமும் ஜப்பான்ல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சு வந்து கொடுத்தாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடி வந்த உடனே ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. ஒன்று, அந்த கொடியில் இருக்கிறதுல வந்து 2 மேஜர் இஷ்யூஸ் வந்து எனக்குமே கொஞ்சம் கிளாரிங்காக இருந்துச்சு. அதை நான் அட்ரஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அதில் இருக்கிற 2 யானை இருக்குல்ல, அந்த யானை வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊர் யானை மாதிரி இல்லை. அது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் மாதிரி தான் இருக்குது. அதோட காதோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும். ஸோ மேபி அது வந்து அந்த டிசைனர் இஷ்யூன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஓப்பன் பார்ட்டியாக தான் இருக்காங்க. லைக் ரொம்ப கிரிட்டிசிசம்க்கெல்லாம் அப்போஸ் பண்ணுற ஒரு கட்சியாக
தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களே அந்த ஃபிளாகை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யானையோட காது வந்து நம்ம ஊர் யானைக்கு இப்படி இருக்காது. அந்த யானையை பார்த்தீங்கன்னாலே அந்த கிரே கலர் டோன் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் அப்படிங்கிறது தான் தோணுது. அந்த விஷுவல் ஆஃப் த வீடியோலேயே அப்படி தான் தோணுச்சு. ரெண்டாவது வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய வாகை பூன்னு ஒன்று காமிக்கிறாங்கல்ல, அது வந்து வாகை பூ வந்து ஜென்ரலாக வெள்ளை கலரில் இருக்கும். நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பார்ட்டி பண்ணிருப்பாங்க, கார்த்தி எல்லாருமே பார்ட்டி பண்ணிருப்பாங்க. அப்போ விக்ரம் கூப்பிட்டு பேசுகிறப்போ கார்த்தியோட காதில் வந்து அந்த வாகை பூ வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த வாகை சூடவாங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயமே தமிழில் சொல்லுவாங்க. வாகை சூடவானா வெற்றியோட வா, ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிறது. ஸோ ஜெயிச்ச தமிழ் மன்னர்கள் வந்து வாகை மாலையை போடுறது வந்து ஒரு காமனான ப்ராக்டிஸாக இருக்குது. போரில் ஜெயிக்கக்கூடிய மன்னர்கள் அவங்க வெள்ளை கலர் பூவை தான் வச்சிருப்பாங்க. ஆனால் கொடியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பூ இருக்குது. அது வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் பிரீட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அது நம்ம ஊரில் இருக்குது. இன்ஃபேக்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா அல்பிசியா ஜுலிப்ரிசின் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பெர்ஷியன் சில்க் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ், நம்ம ஊரோட நேட்டிவ் இது கிடையாது. ஆக்சுவலாக அந்த நம்ம சங்க காலத்தில் யூஸ் பண்ண வாகை வந்து அல்பிசியா அமாரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். ஸோ அந்த அல்பிசாங்கிறது வந்து காமன், ரெண்டுமே ஒரே மர குடும்பத்தை சார்ந்தது தான். ஆனால் இது வேற வாகை, இது வேற வாகை. ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக எனக்கு பட்டுச்சு பார்த்த உடனே. அந்த யானையுமே வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் டோனில் தான் இருக்குது. ஐ திங்க் தட் மைட் பி ஃபிக்ஸ்ட் இன் த ஃபியூச்சர். அண்ட் அடுத்து நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்பெயினோட ஃபிளாக் பார்த்தீங்கன்னா இதே கலரில் தான் இருக்கும். இது ஸ்பெயினோட ஃபிளாக் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன். டஜிகிஸ்தானோட ஃபிளாகை போய் பாருங்க, ஹங்கேரியோட ஃபிளாகை போய் பாருங்க, ஐவோரி கோஸ்டோட ஃபிளாகை போய் பாருங்க, அயர்லாண்டோட ஃபிளாகை போய் பாருங்க, அடுத்து இந்தியாவோட ஃபிளாகை பாருங்க. உங்களுக்கே குழம்பிடும் எது இந்தியாவோட ஃபிளாக்னு. ஏன்னா எல்லாமே வந்து அதே 3 கலரை தான் வேற வேற காம்பினேஷன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தென்படல, அது ஸ்பெயின் ஸ்டோன்ல இருக்குங்கிறதுலாம். பட் எனிவே இது வந்து ஒரு சின்ன ஐடியா. அண்ட் அது இதில் என்ன எக்ஸைட்மெண்ட்னா அது வாகையா இருக்கணும்னே அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து விஜயனா வந்து பேசுகிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃப்ளாகுக்கு பின்னாடி நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் அதை நான் வந்து அடுத்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்ல, மாநாடு ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க 22 செப்டம்பரில். ஸோ அதுவுமே ஒரு 22 அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். லேக்ஸ் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு விக்ரவாண்டி கிட்ட நடத்துவாங்கன்னு சொல்லி பேசப்படுது. அந்த இடத்துல வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்னென்ன. இந்த ஃப்ளாகை மட்டும் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது வாகை பூன்னு சொல்லலை, அது வந்து இந்தியன் எலிஃபென்ட்னு சொல்லலை, அது ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட், அது எதுவுமே சொல்ல, வெறுமனே இது ஒரு பிக்சர் மட்டும் தான் வந்திருக்குது. இந்த ஃப்ளாகோடது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு வந்து இது எல்லாரும் பேசட்டும் அப்படிங்கிறத அவங்களோட ஐடியா. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி கூட அவங்க நம்மளை விட கண்டிப்பாக அதிகமாக யோசிச்சிருப்பாங்க. மேபி இது வந்து அவங்க அந்த ஃப்ளவரையே வைக்கணும்னு நினச்சிருக்கலாம், வேறு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்டே கூட வைக்கணும்னு நினச்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க அதெல்லாம் சொல்லலை, நான் அடுத்து அங்கே சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இந்த ஃப்ளாக் சம்மந்தமாக இருக்கிறது. எலிஃபென்ட் வந்து நம்ம இந்தியாவில் கொஞ்சம் இந்தியன் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க, நம்ம நிறைய பேர் இருந்துக்கிட்டு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் நம்ம அப்பா அம்மா, எஸ்பெஷலி அப்பா நிறைய அரசியல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னா, அம்மா நிறைய அரசியல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னா, யானை அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அவங்க வந்து ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பர்டிகுலர் விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டுச்சுல. அவங்க கட்சியோட சிம்பிளே வந்து அந்த யானை. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அது ரெஜிஸ்டர்டு பார்ட்டி, இட்ஸ் அ நேஷனல் பார்ட்டி. ஓகேவா? ஸோ அந்த கட்சியோட சிம்பிளை வந்து இன்னொருத்தங்க யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அகைன் லீகலாக வந்து ஒரு ஃபிட்ஜியான ஸ்பேஸில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று, அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியோட லீடர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு வந்து ப்ராப்பராக லீகலாக ஆக்ஷன் எடுப்போம், அவங்ககிட்டயும் நாங்கள் டேரெக்டாக சொல்லியிருக்கோம், எங்களோட யானையை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, யானை எங்களோடது, அது ரெஜிஸ்டர்டாக பல வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் வந்து அந்த கட்சியை வந்து நிறைய பேர் இன்டர்நெட்டில் தாக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. அவங்க சொல்கிற பாயிண்ட் அவங்களோட கண்ணோட்டத்தில் கரெக்ட். அவங்களோட சிம்பிள் அது பல வருஷமாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு கட்சி, அவங்க சொல்கிற பாயிண்ட் வேலிட் தான். அதுக்கு அல்டர்னேட் ஆர்குமெண்ட் ஆனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடிங்கிறதுக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸில் வந்து ஒரு கட்சியோட கொடி வராது, ஒரு கட்சியோட சிம்பிள் தான் வரும். எலெக்ஷனில் ஓட்டு போடக்கூடிய சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கன்சர்னில் வரும். கொடியெல்லாம் வராது. ஸோ கொடி என்ன இருக்குங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டிக்டேட் பண்ண முடியாது. யாருனாலும் எந்த கொடியானாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இருந்துக்கிட்டு அனிமல்ஸ் வரக்கூடாது கொடி இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி புலியை வச்சிருக்காங்க. அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்னு எனக்கு தோணல. அடுத்து அந்த பாட்டு இருக்குல்ல, அங்கே தான் ஏகப்பட்ட விஷயங்கள். ஐ திங்க் அவங்களோட பாலிடிக்ஸ் என்ன, நான் என்ன பண்ண போகிறேங்கிறத வந்து அவங்க விஷுவலாக ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவங்க அங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. எனக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு வேளை அட்லீனாவோட ஐடியாவாக இருக்குமான்னு தோணுச்சு, அந்த கிராண்ட்னஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ. எனிவே அந்த விஷுவல்ஸ் அந்த பாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ஆந்தமில் டீகோட் பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ டீகோட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே அசம்ஷன் தான் நம்ம பேசுகிறது முதல்லேருந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 யானைகள், ஓகேவா, 2 யானை வந்து மக்களை போட்டு
துன்பமாக கொடுத்துட்ருக்குது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெயில் அடித்து காஞ்சி போன ஒரு பர்டிகுலர் இடமா இருக்குது. அங்கே 2 யானை வந்து எல்லாரையும் போட்டு துன்பம் கொடுத்து போர்க்களம் மாதிரி ஒரு சீன் தான் வச்சுட்ருக்காங்க. ஆனால் யாரும் சண்டை போடல. 2 யானையும் மக்களை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா, அந்த 2 யானையும் சண்டை போட்டுக்கல, சுற்றி இருக்கிற மக்களை போட்டு 2 யானை தொல்லை பண்ணிட்டு இருக்குது. அப்போ வந்து விஜயனா வந்து ஒரு குதிரையில் என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இன்னும் 2 யானை வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டு அங்கே இருக்கிற எஸ்டாப்ளிஷான 2 யானையை வந்து அடிச்சு தூக்கி போட்டு இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வந்து நிற்குது. ஓகேவா, அப்புறம் அந்த 2 யானையுமே வந்து இவருக்கு சல்யூட் பண்ணுது. இவங்க நடுவில் சின்னதாக இருக்காங்க, பட் அந்த 2 யானையும் இவங்களுக்கு வந்து சல்யூட் பண்ணுது. இந்த 2 யானை ஆல்ரெடி இருந்த 2 யானை யாரு, இப்போ புதுசாக வந்த 2 யானை யாரு, அதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. நான் அதை உங்ககிட்ட நீங்களே டீகோட் பண்ணுங்களேன் கமெண்ட் செக்ஷனில். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவை காமிக்கிறாங்க. இந்த பூ வந்து எனக்கு அகைன் வாகைங்கிறது ஒரு மரத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ளவர். அது வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து ஒரு பிங்க் கலரில் காமிக்கிறாங்க. இது என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து ஆனால் காளையை காமிக்கிறாங்க. அது புரியுது, ஒரு தமிழ்நாட்டு, எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலாக நீங்கள் சிஜில் ஆக்கிடலாம். யானை பூவெல்லாம் குழப்பறதுக்கு நீங்கள் ஒரு காங்கேயம் காளையை எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா ப்ராப்பராக எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அவர் வேறு அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லலாம் ரொம்ப சிம்பாலிக்கான ஒரு ஃபேஸ் வந்து விஜயனாவோட ஃபேஸ். ஸோ எனவே அதை காமிக்கிறாங்க. அந்த கொம்புலலாம் வந்து பெயிண்ட் அடிக்கப்படுது அவங்களோடது. அதப்புறம் ஒரு முக்கியமான லைன் இருக்குது. சிகரம் கிடைச்ச பின்னும் கீழே இறங்கி வந்து நன்றி காட்டும் நேரம் இது. சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பீக் கொடுத்துட்டீங்க, அதை விட்டுட்டு நான் இறங்கி வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் இந்த வேலையை நான் பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் ஒரு கை, கரையில்லாத கை. விஜயனாவோட கை வந்து கரையில்லை, மீன்ஸ் ஹி இஸ் நாட், எந்த கரையும் இல்லை, பணக்கரையும் இல்லை, ரத்தக்கரையும் இல்லைங்கிற மாதிரி வந்து என் கை க்ளீன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிம்பிளை காமிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து சர்ப்ரைஸ் மொமெண்ட்டாக அவங்க கையில் கத்தியெல்லாம் வாழெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு போர் தளபதி மாதிரிலாம் வந்து போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியன் ஸ்பேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஎம் வந்து வேல்லாம் தூக்குனாங்க. அப்புறம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் இருக்காங்கல்ல, மோடியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், இந்த தசரா அப்போ அந்த வில்லை விட்டு எதிரியை கொள்றதுங்கிறது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஃபோட்டோ. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ஆயுதத்தை தூக்குறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா காமிப்பாங்க. போருக்கு போகிறோம், மக்களுக்காக போகிறேங்கிற மாதிரி. இதை வந்து ஒரு வாழை வந்து அவங்க தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் இருந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்து ஒரு முஸ்லிம், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டியன் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த கொடியை தூக்குற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ, விச் இஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங். அந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிறவங்களை காமிச்சிக்கிறதுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு சிலுவை இருக்குது. ஒரு ஹிந்துன்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒருத்தங்க விபூதி வச்சிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த ஸ்கல் கேப் வச்சிருக்காங்க. 3 பேரும் சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் அந்த கொடியை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஸாக நடுவில் இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் வந்து 28 ஸ்டார் இருக்கான். எப்படி ஜப்பான்காரங்க வந்து என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஸோ 28 ஸ்டார்ஸ் ரெப்ரசன்ஸ் 28 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அண்ட் அதில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற 5 ஸ்டார்ஸ் மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. அது மோர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் சவுத் இந்தியன் 5 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க பேசிக்கிறாங்க. அதையும் எடுத்து உங்க முன்னாடி வச்சிடுறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது இந்த மொத்த சாங்காக இருக்கட்டும், இந்த மொத்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும். அவங்க வந்து என்ன பொலிட்டிக்ஸ் நான் பண்ண வரேன்னு சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து அவங்க எல்லாத்தையுமே கன்வே பண்ணிட்டாங்கன்னு தோணுது. 3 எழுத்து மந்திரத்தை சொல்ல மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிற ஒரு டயலாக் பாட்டில் வருது, ஒரு லிரிக் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து இந்த சிம்பிள் வச்சுட்டு இருக்குது. எம்ஜிஆரோட சிம்பிள் எல்லா எம்ஜிஆர் சிலையும் இப்படி தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாவோட சிலை இருக்குது. அண்ணா வந்து இப்போவுமே இப்படி இருக்கிற மாதிரி இந்த ஒரு சிம்பிள் வச்சு அண்ணாவோட சிலைகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். அண்ணாக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில் விஜய் அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு, விஜயனாவை வச்சுட்டு 3 எழுத்து மந்திரம். விஜய், எம்ஜிஆர், அண்ணா, விஜய், அந்த 3 எழுத்து மந்திரம். மீண்டும் காலம் ஒலிக்குது, டைம் வந்துருச்சு, மறுபடியும் அந்த 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாட்டில். அது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, அந்த 3 பேர் 3 எழுத்து மந்திரம் அப்படின்னு வந்து ரஜினிக்காக இருந்து ஆக்சுவலாக இந்த பில்ட் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 3 எழுத்து ரஜினி அப்படிங்கிறத வந்து பில்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு 3 எழுத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ எம்ஜிஆர், அண்ணா, விஜய் நடுவில் வந்து இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கர சிம்பாலிக்காக இருந்துச்சு. இவங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பயங்கர ஐடியாலஜிக்கலான ஒரு பர்டிகுலர் லீடர். தமிழ்நாட்டுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஒருத்தங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடுக்கு. இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து வந்த கட்சிகள் தான், மேஜர் பார்ட்டிஸ். அது எல்லாத்துக்குமே ஒரு ஆணிவேர், ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கலாக இத்தனை வருஷத்துக்கு ஒரு ஆணிவேர் போட்டு வச்சிருக்காருன்னா அது அண்ணா தான். ஸோ அவங்களோட ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் இருக்குல்ல அது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அதுலேருந்து வந்து தான் ஏடிஎம்கேவும். ஸோ அவங்க அடுத்த கட்சியோட, ஸோ ஒரு சைடு டிஎம்கேவோட லீடர் வந்து அண்ணா, அவங்க தான் அதுக்கு எல்லாமே. டிஎம்கேவுக்கு ஆணிவேர் வந்து அண்ணா தான். ஏடிஎம்கேவோட ஆணிவேர் வந்து ஏடிஎம்கேவோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதோட ஆணிவேர் வந்து ஆனால் எம்ஜிஆர். ஸோ அவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நடுவில் இவங்க வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நடுவில் நானும் பார்க்கலாம், இல்லை இவங்கள மாதிரி நானும் பார்க்கலாம். மோஸ்ட்டாக இது வந்து மறுபடியும் அந்த இவங்க 2 பேரோட இவங்களோட கொள்கை. எம்ஜிஆர் இஸ் அ கரிஸ்மேட்டிக் ஸ்டார், ஹீ இஸ் அ சூப்பர் ஸ்டார், கரெக்டாக. ஸோ அண்ணாவோட ஐடியாலஜியும் எம்ஜிஆரோட ஸ்டார்டமும் அந்த இது மாதிரி ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் சீன் இதில் இருந்துச்சு. அவங்க அதில் எஸ்பெஷலி எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஒரு
பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ், ஐடியாலஜியை விட பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் ஃபார் எம்ஜிஆர். அண்ணா வந்து ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸ். அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு வச்சாங்களான்னு தெரியல, அந்த 3 எழுத்தை மட்டும் வச்சாங்களா இல்லை அதை தாண்டி யோசிச்சாங்களான்னு. ஐ திங்க் அவங்க வச்சுருப்பாங்கன்னு. அதை தாண்டி அவங்க ஐடியாலஜி அண்ட் இங்கே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் ரெண்டுமே ஒன்றா சேரும்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினச்சி தான் இவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க. ஏன்னா இல்லைனா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயண்ணா வந்து பேசுகிறப்போ காமராஜர் தான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்கள இங்கே யூஸ் பண்ணல, தெளிவாக அண்ணாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே கொலாபரேஷன் அண்ட் டிராவிடியன் ஐடியாலஜி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது. ஆனால் டிராவிடியன் ஐடியாலஜியை பற்றி பேசுகிறப்போ இந்த ஃப்ளாகில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கிங் நோட்டீஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். கட்சியோட பேரில் வந்து டிராவிடியன்கிற வார்த்தை இல்லை. கட்சி கொடியில் வந்து எங்கேயுமே டிராவிடியன் ஐடியாலஜியோட கோர்னு கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த பிளாக் கலர் இல்லை. ஸோ இவங்க வந்து ரொம்ப தெளிவாக அதிலேருந்து தள்ளி நிற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கூட நிறைய பேர் இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் டிராவிடியன் ஐடியாலஜிலேருந்துனா இந்த 2 கட்சியிலேருந்து தள்ளி நிற்கிறாங்களா, அந்த பிளாக் கலரை அவாய்ட் பண்ணி 2 டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து தள்ளி நிற்கிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. பட் இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான். நான் உங்ககிட்ட இன்றைக்கி நடந்த முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் இது என்னென்ன இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்கிறத எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் ஐ எம் லீவிங் திஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் தான் பதில் சொல்லணும் கடைசியில். இதில் எனக்கு முக்கியமான இருக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 யானை, இந்த ஸ்ட்ரைக்கிங் சீன் ஒரு ட்ராமா ஒன்று ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டில் இருக்குல்ல, 2 யானை இருக்குது. அந்த யானை மக்களெல்லாம் துன்புறுத்திட்டு இருக்குது. இவர் உள்ளே வந்த உடனே இன்னும் 2 யானை, காட்டு யானை, ஓகேவா, அது வந்து சிஸ்டமில் இருக்கிற யானை கிடையாது. ஏன்னா இது 2மே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யானைகள். இவர் வந்த உடனே காட்டுக்குள்ளேருந்து 2 யானை ஓடி வந்து, அதை யாருமே கண்ட்ரோலாக, பாகன்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக 2 யானை ஓடி வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாகன் இருக்கக்கூடிய 2 யானையும் அடித்து தள்ளிட்டு இந்த யானை 2 யானையும் வந்து இவங்க கூட நின்று காப்பாற்றுது மக்களை. இது என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் கமெண்ட்ஸை வாசிக்கிறதுக்கு. ஏன்னா யார் என்ன டீகோட் பண்ணாலும் பொதுமக்கள் டீகோட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து அவங்க பாட்டு எடுக்கிறாங்க, அது உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி signing off here. Love you all, take care. வேறு என்ன டாபிக் நான் பேசணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு find me on any social media. Love you all, take care, bye. Cheers MGs.